ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரொம்பவே முக்கியமான சந்தோஷமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து 1/1/2026க்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு அரசு கொடுக்குற அந்த இடைக்கால மாத ஊதியத்தில், அதாவது இன்ட்ரீம் பே அவுட்டில் அகவிலைப்படியை அதிரடியாக உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அகவிலைப்படை 262% கிடைக்க போகுது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? டேப் திட்டத்துக்கு எப்படி மாறது, என்னென்ன ஃபார்ம் கொடுக்கணும், வாங்க இந்த வீடியோவில் எந்த தகவலும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல இந்த இடைக்கால மாத ஊதியம்னா என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. சிபிஎஸ் திட்டத்தின் கீழே பணியாற்றி ஓய்வு பெறுகிற அரசு ஊழியர்களுக்கோ அல்லது பணியில் இருக்கும்போதே உயிரிழக்கும் எம்ப்ளாயீஸோடைய குடும்பத்தினருக்கோ அரசு இந்த இடைக்கால மாதாந்திர ஓய்வூதியத்தை கொடுக்குறாங்க. இது எப்படி கணக்கிடப்படுதுன்னா, நீங்கள் கடைசியாக வாங்கின பேசிக் பேல 30% அல்லது 10,000 ரூபாய், இந்த ரெண்டில் எது அதிகமோ அந்த தொகையை எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ரிலீஃபு சேர்த்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்எஸ் ரிலீஃப் தான் இப்போ அரசாங்கம் வைத்திருக்காங்க. ஒரே சீராக 60% டிஎன்எஸ் ரிலீஃப் வழங்க அரசு முடிவெடுத்து ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எல்லாருமே இந்த 7வது ஊதிய குழுவில் சம்பளம் வாங்கியிருக்க மாட்டாங்கள்ல. சில பேர் இன்னமும் 6வது ஊதிய குழு ஊதிய விகிதத்தில் தான் கடைசியாக சம்பளம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இந்த 60% டிஎன்எஸ் அலவன்ஸ் பொருந்தாது சொல்லியிருக்காங்க. 6வது ஊதிய குழுவின் கீழே கடைசியாக சம்பளம் வாங்கினவங்களுக்கு 2026 ஜனவரி 1 முதல் டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 262% நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. உங்களோட கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் 10,000 ரூபாய்க்கும் குறைவாக இருந்தால் இடைக்கால அடிப்படையில் உங்களுடைய ஊதியம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10,000 உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 6வது ஊதிய குழுவின் கீழே உங்கள் கடைசியாக வாங்கின அடிப்படை ஊதியம் 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2026 ஜனவரி 1 முதல் 262% டிஎன்எஸ் ரிலீஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே வழங்கப்படும்ட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த புதிய அப்டேட் சரியாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு அனைத்து ஊதியம் மற்றும் கணக்கு அதிகாரிகள் அப்புறம் கருவூலகத்துக்கு உரிய அறிவுரையை வழங்கும்படி கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஆணையருக்கு தமிழ்நாடு அரசு ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு சலுகை பார்த்தீங்கன்னா அரசு கொடுத்துருக்காங்க. 1/4/2003க்கு அப்புறமா பணியில் சேர்ந்து 1/1/2026 அன்றோ அல்லது அதற்கு பின்னர் ஓய்வு பெற்ற அல்லது இறந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, பழையபடியாக இந்த சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கலாம், இல்லைனா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறலாம். இந்த 2ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்களே தேர்வு பண்ணிக்க அரசு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சரி, நீங்கள் இந்த டேப் திட்டத்தின் கீழே இடைக்கால மாதாந்திர தொகையை வாங்க விரும்புகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதுக்குன்னு ஒரு 2 ஃபார்ம் இருக்கா, சரியாக ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிக முக்கியமாக நீங்கள் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே ரூல்ஸ் தான் இறந்து போன அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய வாரிசுதாரர்களுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 10 வருஷம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்தால் அதுக்கான ஃபார்ம் கொடுத்து டேப்ஸ் குடும்ப ஓய்வூதியம் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு டேப்ஸ் வேணாம், நான் சிபிஎஸ் திட்டத்தில் இருந்து என் கணக்கில் பிடித்தம் செய்யப்பட்ட முழு தொகையும் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கான ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியதாரர்களோ இல்லை உயிரிழந்தவருடைய வாரிசுதாரர்களோ வழக்கம் போல் ஃபைனல் செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம். இடைக்கால நிவாரணம் கேட்டு விருப்பம் தெரிவித்தவங்களுக்கு IFHRMS இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு அதுக்கான ஆவணங்களையும் அதில் அப்லோட் பண்ணணுன்ட்டு அரசாணையை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, 1/1/2026க்கு அப்புறமா ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கான இந்த புதிய டிஎன்எஸ் ரிலீஃபு அப்புறம் டேப்ஸ் சிபிஎஸ் ஆப்ஷன் பற்றின முழு இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நம்பர் அன்பீஸ்.